ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பிறருக்கு நாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் ஒருபோதும் அவர்களுடைய இடறுதலுக்கோ அவர்களுடைய லட்சியத்தை அடைகிறதற்கு தடைக்கல்லாகவோ மாறிவிடக்கூடாது. இதிலே நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களின் இறுதி பகுதியை நெருங்குகின்ற போது மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேதபாரகர்களாலும் பல பாடுகளை பட்டு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அப்பொழுது அவரை அதிகமாக நேசித்த பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், இவைகளொன்றும் உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று இயேசுவையே கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று குறிப்பிடுகிறார். பேதுரு ஒருபோதும் இயேசுவுக்கு தீங்குண்டாகும்படியான ஆலோசனை சொல்லவில்லை. மாறாக இயேசு காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் இயேசுவுக்கு இப்படி ஒன்றும் சம்பவிக்க கூடாது என்று அவர் மேல் இருந்த அன்பின் நிமித்தம்தான் அப்படி சொல்லி இருந்தார். ஆனால் அது தேவனுடைய திட்டத்துக்கு மாறானதாக இருந்தது. அதனால் தான் இயேசு சொன்னார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று. அநேக நேரங்களில் மனிதர்களுடைய யோசனைகளும் அறிவுரைகளும் எல்லாம் மனுஷருக்கு ஏற்றவைகளாகத்தான் இருக்கின்றது. அது கர்த்தருடைய சித்தமா அல்லது தேவன் இதில் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறாரா என்பதை சிந்தித்து பார்ப்பதில்லை. ஆகவே நம்முடைய அறிவுரைகள் தேவனுக்கு ஏற்றவைகளாய் இருக்கட்டும். அது பிறருக்கு நன்மை பயக்கும், முடிவு சமாதானமும் வெற்றியுமாய் இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த நாளில் எங்களுடைய ஆலோசனைகளும் அறிவுரைகளும் பிறரை கட்டி எழுப்புகின்றதாகவும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர்களை உந்தி தள்ளுகிறதற்கு ஏதுவாகவும் காணப்பட பரலோகத்தின் தேவன் எங்கள் வாயில் நல்ல வார்த்தைகளை தரும்படியாகவும் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற சிந்தையிலே எங்களை நிலைநிறுத்தும்படியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒருபோதும் பிறருக்கு இடரலாய் மாறாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.